அவர் எப்படிப்பட்ட தகப்பன் அப்படின்னு வாசிக்கும் போது சங்கீதம் 103 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இரக்கம் பண்ணுகிற தகப்பன் தான். அப்பா அம்மாருக்கு ஒரு பெரிய ஒரு இரக்கம் ஒன்று உண்டு. பிள்ளைகளை பார்த்துட்டா கோபப்படுவாங்க. எவ்ரி ஃபாதர் வில் பி ஆங்கிரி. ஆங்கிரின்னு வார்த்தையோட ஷார்ட் டெம்பர். ஆனால் அந்த ஷார்ட் டெம்பர் மத்தியில் அந்த அப்பாவுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா, இரக்கம் உள்ள தகப்பன். நான் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் காலையில் எனக்கு பயங்கரமான வயிற்று வலி, என்னால் தாங்க முடியாத வயிற்று வலி. எங்கள் அம்மா டீச்சர், எங்கள் அம்மா கரெக்டாக 7:30 ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும். அதனால எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராரு. இப்போ ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பார். இந்த ஓட்டி பார்க்குற ஓவர் டைம் பார்க்குறதுனா கிட்டத்தட்ட 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் ஓவர் டைம் பார்ப்பார். அப்படி ஒரு நாள் 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் பார்த்துட்டு காலையில் ரொம்ப டயர்டாக வராரு. டயர்டாக வரும்போது நான் குதிச்சு அழுகிறேன். எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு அப்பெண்டிசைட்டிஸ். அப்போ எங்கள் வீட்டில் வண்டி வாகனங்கள்லாம் கிடையாது, ஒரு பழைய சைக்கிள் மட்டும்தான். அப்போ எங்கள்கிட்ட பெரிய பணம் பொருள் எதுவுமே இல்லை. என்னை வந்தவர் நான் பார்த்துட்டு இருக்க அழுகையை பார்த்துட்டு அப்படியே இப்படி இடது கையில் தூக்கிட்டு, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், இடது கையில் என்னை இப்படி பிடிச்சிட்டு வலது கையை மட்டும் பிடிச்சிட்டு சைக்கிள் ஓட்டுறாரு. ஒவ்வொரு சிக்னலில் நிற்கும் போதும் வர்றவன்லாம் திட்டாரு, டேய் போ அந்த பக்கம், என் பையனுக்கு வயிறு வலி போ போன்ட்டு அப்படியே பிடிச்சி ஓட்டிக்கிட்டே போறாரு. எங்க போறாருன்னா, கோயம்புத்தூர்ல ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, மாசானிக் ஹாஸ்பிட்டல். அவர் பாக்கெட்ல அன்னைக்கு இருந்தது 10 ரூபாயோ 15 ரூபாயோ எனக்கு தெரியல. என்ன நினைச்சு போறாரு, அவருக்கு அவருடைய மண்டையில இருந்ததெல்லாம் யோசனையெல்லாம், ஏன் பிள்ளை சரியாயிரும் தூக்கிட்டு மனுஷன் அங்க போன மசானிக் ஆஸ்பத்திரியில் டாக்டர் இல்லை, அங்கே நர்ஸுக்கு தான் இருக்காங்க, அட்மிட் பண்ணுங்க, 10 மணி ஆகும் டாக்டர் வரக்குன்றாங்க. மனுஷன் அங்கிட்ட என்ன ஆஸ்பத்திரின்னு அவங்கள ஒரு கத்திட்டு என்னை தூக்கிட்டு திரும்ப ஓடுறாரு. இப்படி ஓடி ஆஸ்பத்திரி போய் கடைசியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட கெஞ்சி கதறி என்னை இப்போவே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்து 10 நிமிஷத்தில் எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மனதுருக்கம் உள்ள தகப்பன் நமக்கு உண்டு. எங்கள் அப்பாவே உலகத்தில் இன்னைக்கு அவர் எங்கூட இல்லைங்க, என்னை விட்டுட்டு போன எங்க அப்பாவே இவ்வளவு மனதிற்கும் உடையவராக இருப்பார் என்றால், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்து முடிவு வரை நான் உங்களுடனே இருப்பேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர். He is a compassionate God. அதனால அவர் கம்பேஷனேட்டா இருக்கனால எல்லா தகப்பன்மாருக்கு சொல்றேன், நம்மளால எப்படி இருக்கணும்னா, we should be compassionate.